சீனியர் அக்கா கீழே விழுந்து கூமிகோ மேல பழிய போட்டுடுறாங்க. அவங்க ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிருது. ஸோ ஊங்கா சீனியர் அக்காக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறான். ஆனா அதுக்குள்ள இங்க ஆடிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஊங்கா இன்னும் கடையிலேயே தான் இருக்கான். சீனியர் அக்காவும் ஆடிஷனுக்கு போயிட்டு பர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க செலக்டும் ஆயிடுறாங்க. ஊங்கா ட்ரெஸ் வாங்கிட்டு ஆடிஷனுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். பட் அவன் வர்றதுக்குள்ளவே ஆடிஷன் முடிஞ்சு போயிருது. ஸ்டேடியம் வந்து ஊங்கா ஆடிஷன் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறான். பட் டைரக்டர் கிளம்பிட்டாங்க. சீனியர் அக்காட்ட போன்ல பேசுறான். சீனியர் அக்கா நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ பார்ட்டிசிபேட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் பரவாயில்ல, எனக்கு வேற ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்றான். அப்ப கூமிகோ வரா. ஊங்கா கூமிகோ கிட்ட ஒண்ணுமே பேசல. நேரா அந்த கப்பல் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போறான். தண்ணினா கூமிகோக்கு பயம்னு தெரிஞ்சு வேணும்னே கூப்பிட்டு போறான். அங்க கூமிகோ விட்டுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கூமிகோக்கு பயத்துல அவ சென்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. அவ சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது கப்பல் மூவ் ஆகுது. இவ ஊங்காவை தேடுறா. அங்க ஊங்கா ஓடிட்டு இருக்கிறது தெரியுது. அவ பார்த்துட்டு ஊங்கா ஊங்கா அப்படின்னு சொல்லி கத்துறா. பட் ஊங்கா எதையுமே காதுல வாங்காம ஓடிடுறான். கப்பல் நடு கடல்ல போகுது. கூமிகோ பயத்துல ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறா. அப்புறம் அழ ஆரம்பிக்கிறா. சோ மேகம் கருத்து மழை வருது. ஊங்காக்கு கூமிகோ சொன்னது ஞாபகம் வருது. இப்படி அடிக்கிற வெயில்ல மழை வரணும் அப்படின்னா நான் அழணும் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஊங்கா கூமிகோவை நினைச்சு ஃபீல் பண்றான்.